உங்கள் காலேஜில் வரும்போது வந்து பார்த்தது நோ ரேகிங் ஆன்டி ரேகிங் கமிட்டினுடைய போர்டு பார்த்தோம். ஓகே. பட் வந்து நான் காலேஜுக்கு வரும்போது இந்த போர்டு கிடையாது. ஸோ வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும். ஸோ வந்து இட்ஸ் வெரி பாப்புலர். பட் வந்து ரேகிங் இஸ் வெரி பாப்புலர். பட் என்னுடைய பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ரேகிங் ஹேஸ் ஹெல்ப் டு மீ. ஓகே. ரேகிங்னா என்னைய ரேக் செய்யப்பட்டது ஹெல்ப். அதில் ஒரு பர்டிகுலர் ரேகிங் வந்து உள்ள இன்சிடென்ட் வந்து என்னை மறக்க முடியாது. சில இன்சிடென்ட் சொல்ல முடியாது. ஒரு இன்சிடெண்ட்டை மறக்க முடியாது. அந்த இன்சிடென்ட் என்னன்னா, இப்போ வந்து நாங்கள் எல்லாரும் சல்யூட் சொல்லணும், வெட்டினரி ஓத் சொல்லணும், ஒன்று சொல்லணும். அப்போ ஒன்று சொல்லும்போது ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டார், நீ எதுக்கு எனக்கு மரியாதை கொடுக்கணும் தெரியுமா அப்படின்னு கேட்டார். சார் தெரில சார், நீங்கள் வந்து உங்கள் நேரம் நீங்கள் வந்து எங்களோட சீனியராக இருக்கீங்க, நான் ஜூனியராக இருக்கேன், அதனால மரியாதை கொடுக்குறேன். இல்லை வேற ரீசன் இருக்குன்னு. தெரில சார்னு சொன்னேன். அப்போ அதுக்கு ஒரு அறை கிடச்சிது. அப்போ அறை கிடச்சிட்டு அவர் சொன்னார், இங்கே பாரு, படித்து முடிச்சா நீ விஏஎஸ் ஆக, நீ அசிஸ்டன்ட் வெட்டனரி அசிஸ்டன்ட் சர்ஜனாக ஆக. ஓகே, நான் உனக்கு சீனியராக இருப்பேன். அப்புறம் அதுக்கு அடுத்தால நீ வந்து வெட்டினரி சர்ஜன் ஆகும்போது நான் ஏடி ஆயிடுவேன், நீ ஏடி ஆகும்போது நான் ஜேடி ஆயிடுவேன், நீ லைஃப் லாங்காக என் பின்னாடி வரும்டா, அதுக்கு தான் மரியாதைன்னு. ஸோ நான் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், சார் இது நடக்காமலும் போகலாம் சார் அப்படின்னா. எப்படா நடக்காமல் போகணும்? ஒருவேளை நான் ஐஏஎஸ் படித்து கலெக்டர் ஆகிட்டேன்னா நீங்கள் எனக்கு சல்யூட் போடுக்கீங்களா சார்? இன்னைக்கு உற்சாகமாக இருக்கு, ஆனால் அன்னைக்கு நான் நிறைய அடி வாங்கினேன். ஓகே, அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து. ஸோ நான் சொல்றது, லைஃப்ல யாரும் யாருக்கு பின்னாடி கிடையாது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஓவர்டேக் எனிபடி. ஓகே. ஏன்னா இது வந்து என் லைஃப்ல ஏன்னா அன்னைக்கு யோசிச்சது. பட் அந்த ஒரே ஒரு ரீசனுக்கு வேண்டிதான் நான் என் லைஃப்ல வந்து எங்கள் அப்பா சொல்லி, என் மிஸ்ஸஸ் சொல்லி, எங்கள் மாமனார் சொல்லி, என் சொந்தக்காரங்க சொல்லி நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு அப்ளையே பண்ணேன். ஒரு தடவை கூட டிஎன்பிசி எழுதினதே கிடையாது. ஸோ வந்து இது வந்து என்னென்னா இந்த ஒரு கொஸ்டின் தான் என்னுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணுது. ஒருத்தருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணாட்டாலும் ஒருத்தருக்கு பின்னாடியே வரணுமா? ஓகே, முடியாது. ஓகே. ஸோ நான் சொல்கிறது லைஃப்பில் ஓகே யூ ஹாவ் அ பார்ட். ஏன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. சொல்லும்போது தென் யூ வில் பி அ டிஃப்ரெண்ட்.